பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வசன பகுதி நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 15வது வசனம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. பாருங்க, 15வது வசனத்துல நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நற்புத்தி தயையை உண்டாக்கும் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம், ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, அவர் நம்மளோட முன்னேறி போகிறாரு, இல்லை ஒரு இடத்துல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த காரியங்களா இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நற்புத்தி கொண்டவர்களாய் நம்ம காணப்படுவோமே. ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் நற்புத்தி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டுமாம். அந்த நற்புத்தி என்ன கொண்டு வருகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்ம போகிற இடங்கள் எல்லாம் தயவு கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த தயை கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தயை கட்டளையிட வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் தயவு கிடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு உதாரணமாக, ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மிகவும் பிரயாசப்படுகிறான். மிகவும் உயர்ந்த வேலைக்கு எப்படியாவது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிடணும்ட்டு இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு கடைசியில் பார்த்தா அந்த ப்ரொமோஷனை தன்னுடைய நெருங்கி பழகின நண்பனுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இவன் ஒரு வேலையுமே செய்யவில்லையே, இவனுக்கு எதற்கு இந்த ப்ரொமோஷன் கிடைத்தது என்று அவன் மேல இருந்த அந்த கோபம், அந்த வைராக்கியத்தினால கடைசியில் பார்த்தா அவனுக்குள்ள இருந்த அந்த நற்புத்தியை இழந்து விட்டான். கடைசியில் என்ன ஆகிவிட்டது, அவன் தொடர்ந்து வேலையில தொடர்ந்து நல்லபடியா செயல்பட முடியாமல் கடைசி வரைக்கும் பயங்கர நஷ்டம் அடைந்தவனாய், எல்லா விதத்திலும் அநேகருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனவனாய் காணப்பட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களே காணப்படாமல், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்முடைய நற்புத்தியை காத்து கொள்ளுகிறவர்களே காணப்படும் பொழுது அது அநேகரிடத்துல தயையை உண்டாக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருக்கிறாரு, என்னையும் ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை நம்முடைய சிந்தையில வைத்திருப்போமே ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கை பாதை மாறும். அது தயவுள்ள பாதையாய் மாறும். ஆண்டவர் அவருடைய கண்களை தயவு கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்க போகிற எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்க பண்ணி உங்களுடைய காரியத்தை வாக்கி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வசனத்துல வாசிக்கிறோமே சுவாமி, அப்பா நற்புத்தி தயை உண்டாக்கும் என்று. அதே போல எங்கள் வாழ்க்கையில அப்பா நல்ல புத்தி கொண்டவர்களா எங்களை மாற்றுங்க, தயை உடையவர்களாய் மாற்றுங்க. போகிற காரியங்கள்ல இதுவரைக்கும் எங்கள் காரியங்கள் தோல்வியா இருக்கிறது என்று அநேகரை நாங்கள் வெறுத்தோம், அநேகரை அப்பா நாங்கள் புறம்ப தள்ளினோம் சுவாமி. எங்கள் இருதயத்துல கடிந்து கொண்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தயவாய் மன்னிங்க ஏசப்பா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கார், நல்லா இருக்கட்டும்னு மனதார ஆசீர்வதித்து நல்ல ஒரு புத்தி கொண்டவர்களை எங்களை மாற்றுங்கப்பா. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் கொண்டவர்களை மாற்றுங்க. இப்படிப்பட்ட ஒரு இருதயம், இப்படிப்பட்ட சிந்தையை நாங்கள் தரித்து கொண்டவர்களா இருக்கும் பொழுது அது அநேகருக்கு முன்பாக தயை கடந்து வர பண்ணுகிறதாய் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் காரியங்களும் அப்பா நாங்கள் நினைக்கிற வழிகளில் நடத்தி செல்லுகிற அப்பா எங்கள் யோசனை அப்பா எங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதமான வழிகளை நடத்தி செல்வதற்கு அந்த நற்புத்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஒருவேளை எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட புத்தி காணப்படுமானால் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஒரு நல்ல புத்தியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.